மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில். சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான இங்கு நேர்த்திக்கடன் செய்ய பக்தர்கள் குவிவது வழக்கம். பல சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை கிரைம் ஸ்பாட்டாக மாற்றிய மோசடி மன்னன் யுவராஜ் இவர்தான். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த யுவராஜுக்கு வயது 50. இவரின் பிரதான தொழில் மோசடி. அரை நூற்றாண்டை கடந்த யுவராஜ் ஏமாற்றி பணம் பறிப்பதில் வல்லவர். சீசனுக்கு ஏற்றாற்போல் கொள்ளையடிக்கும் யுக்திகளையும் அப்டேட் செய்து கொண்டே இருப்பார். அப்படி யுவராஜ் அப்டேட் செய்த ஒன்றுதான் இந்த மேட்ரிமோனியல் மோசடி. கணவனை இழந்து மறுமணத்திற்கு தயாராகும் பெண்களே யுவராஜின் மெயின் டார்கெட். மறுமணம் செய்வதற்காக திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்யும் பெண்களை குறிவைத்து அவர்களிடம் அன்பாய் பேசி பழகி பணம் நகைகளை சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆவது இவரின் வாடிக்கை. அப்படி யுவராஜ் விரித்த வலையில் இந்த முறை சிக்கியவர்தான் சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள அனந்தபுரம் பகுதியை சேர்ந்த காயத்ரி. 45 வயதான இவரின் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்து போயிருக்கிறார். இதனால் மறுமணம் செய்வதற்காக தனியார் திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருக்கிறார் காயத்ரி. அந்த தகவல்களை சேகரித்த யுவராஜ் காயத்ரியை தொடர்பு கொண்டு உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறியிருக்கிறார். இதற்கு காயத்ரியும் சம்மதிக்க இருவரும் செல்போனில் பேசி பழகி உறவை வளர்த்திருக்கிறார். இந்த நிலையில்தான் திருமணம் செய்வதற்கு முன் கண்திருஷ்டி பரிகாரம் ஒன்று செய்ய வேண்டும் என சொல்லி காயத்ரியை கோவிலுக்கு அழைத்திருக்கிறார் யுவராஜ். வரும்போது 5 சவரன் தங்க நகையும் எடுத்து வர சொல்லி இருக்கிறார். இதனை நம்பிய காயத்ரியும் சம்பவத்தன்று தங்க நகையோடு தாம்பரத்திற்கு வந்துள்ளார். ஏற்கனவே அங்கு காத்திருந்த யுவராஜ் காயத்ரியை அழைத்து கொண்டு மாங்காட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளார். அங்கே சுவாமி தரிசனத்தை முடித்த கையோடு யுவராஜ் ஒரு பாத்திரத்தை நீட்டி காயத்ரி கொண்டு வந்த 5 சவரன் நகையை அதனுள் போட சொல்லி இருக்கிறார். பின் அந்த பாத்திரத்தை துணியால் மூடி காயத்ரியிடமே ஒப்படைத்து உள்ளார். 3 நாட்கள் இந்த பாத்திரத்தை திறந்து பார்க்காமல் இருந்தால் கண்திருஷ்டி எல்லாம் காணாமல் போய்விடும் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதை அப்படியே கேட்டு தலையாட்டிய காயத்ரி பயபக்தியுடன் அந்த பாத்திரத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு மறுநாள் யுவராஜிற்கு போன் செய்திருக்கிறார். ஆனால் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்து உள்ளது. இதனால் சந்தேகமடைந்தவர் உடனே அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்திருக்கிறார். அப்போதுதான் காயத்ரிக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அந்த பாத்திரத்தின் உள்ளே பிளாஸ்டிக் வளையல்கள் மட்டுமே இருந்தன. பரிகாரம் என்று புருடா விட்டு உள்ளே இருந்த தங்க நகையை அடித்து சென்றது புரிய வந்திருக்கிறது. இவை அனைத்தும் யுவராஜின் மோசடி வேலை என்பதை உணர்ந்த காயத்ரி உடனே மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் யுவராஜுக்கு வலை வீசி இருக்கிறார்கள். அப்போதுதான் காயத்ரியை போலவே வேறு ஒரு பெண்ணை ஏமாற்ற மீண்டும் சென்னை வந்தபோது யுவராஜை போலீசார் நோட்டமிட்டு கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடந்த விசாரணையில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பெண் உட்பட பல பேரிடம் இதே பாணியில் மோசடி செய்து சிறைக்கு சென்றது தெரிய வந்தது.
யுவராஜிடம் இருந்து 4 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்ததோடு அவரை சிறையில் அடைத்தனர்.